அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி. அனைவருக்கும் வணக்கம். திரு அல் புகாரி, நீங்கள் தான் தொடங்கணும். ஒரு ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய உணர்வுகளை இப்படி காயப்படுத்திட்டார் ராகுல் காந்தி அப்படிங்கிறாரு அமித்ஷா. அதாவது ஒரு அரசியல் தலைவர், குறிப்பாக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அங்கு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படின்னும் போது சில கருத்துக்களை அவர் சொல்கிறார். இதில் பொதுவாகவே இப்போ நீங்களே தேசத்தை அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அவமானப்படுத்தக்கூடிய பேச்சுக்களாக இதை நான் காண்கிறேன் அப்படின்னு உங்களால் ஒரு வார்த்தையை கூட தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலிருந்து சொல்ல முடியாது. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, தேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு மோசமாக இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பேசக்கூடிய வேளையில் இது உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கேட்குறாங்க. சீக்கியர்கள் டர்பன் அணிந்து வெளியே வர முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படிதான் நிலை இந்தியாவில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அமைச்சர் கடுமையாக அதற்கான ஒரு எதிர்வினையாற்றுகிறார். அது அப்படி ஒரு நிலை இருக்கிறதா? ஹர்தீப் சிங் பூரி அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவதுங்க, இது சீக்கியர்களுக்கு மட்டுமானதல்ல. இது எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், சிறுபான்மையினர் அவரவருடைய மத அடையாளங்களோடு அவரவருடைய மத உரிமைகளோடு செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எப்போவுமே வரலாறாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து சொன்னால் அதில் விளக்கம் இருக்காது. அதில் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கான்டெக்ஸ்ட் என்ன, முன்னும் பின்னும் எதை மையப்படுத்தி அவர் சொல்கிறார் என்று சொன்னால், சிறுபான்மையினர் அவரவருடைய மத வழிபாட்டு உரிமைகளை that has been ensured by the constitution. அரசமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கக்கூடிய மத வழிபாட்டு உரிமைகளையே அவர்கள் பின்பற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாளை இதனுடைய நீட்சியாக சீக்கியர்கள் கிருபான் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை, டர்பன் அணிந்து கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும். இது நடக்காத ஒன்றா என்றால், யூனிஃபார்ம் சிவில் கோடின் மூலமாக இவர்கள் எதை சாதிக்க நினைக்கிறார்கள், எதை பேசுகிறார்கள்? அப்படி இல்லை, ஒருவேளை மறைமுகமாக இவர்கள் சொல்ல நினைப்பதை போல யூனிஃபார்ம் சிவில் கோடில் வெறும் முஸ்லிம்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னா, வெஞ்சில் வேணா என்கின்ற பாரதிய ஜனதாவுடைய தயவால் எம்பியாக இருக்கக்கூடிய மிசோரமிலிருந்து வரக்கூடிய எம்பி என்ன சொல்றாரு, 1980 சம்மதமே இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோட்ல அவர் கொந்தளிக்கிறார். ஏன்னா சிறுபான்மையினர் ரீஜனல் ஃபீலிங்ஸ், ரீஜனல் சென்டிமெண்ட்ஸுக்கு அகைன்ஸ்டாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒன்னஸ், எல்லாமே இந்தியாவினுடைய அடிப்படைக்கு எதிராக அவர்கள் செல்கிறார்கள் எனும்போது, தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கருத்து என்பது சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, சிறுபான்மையினருடைய உரிமை பறிபோகிவிடக் கூடாது என்கின்ற அக்கறை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு தானே தவிர, இதுல தேசத்தை எங்க அவமானப்படுத்தினார் இருக்கு. அப்ப நீங்க நான் ஒண்ணே கேட்கிறேன், இப்படி ஒரு கேள்வி வைக்கப்பட்டால் அவங்க என்ன மாற்று கருத்து சொல்றாங்கன்னா, நீங்க சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, 1984 நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான இந்த ரயட்ல 3000 பேர் கொல்லப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? அதையெல்லாம் மறந்து விட்டு இப்ப பேசுறாரான்னு கேட்கிறேன். இதுக்கு நான் ரெண்டு விஷயங்களை நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்று, சீக்கியர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இப்படி நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு நேரடியான பதில் என்பது, நாங்கள் சீக்கியர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம், சீக்கியர்களுக்கு எந்த அளவிலெல்லாம் சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதுதான் நேரடியான பதிலாக இருக்கும். ஒன்று, அதை உங்களால் தரல என்பதை விட தர முடியாது, தர மாட்டார்கள், இது விட்டுருவோம். இப்ப அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு, ஆர்கெஸ்ட்ரேட்டட் ரயட்ஸ் என்பது வேற. சரி, ஆர்கெஸ்ட்ரேட்டட் ரயட்ஸ் என்பது வேற, நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திற்கு எதிர்வினையாக நடக்கக்கூடியது என்பது வேற. உயிர் பலி என்பது எல்லாம் ஒண்ணுதான், வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது, மிக மிக கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஆர்கெஸ்ட்ரேட்டட் ரயட் கிடையாது. ஒரு பிரதமர் இறக்கிறார், இந்த தேசத்திற்காக துணிச்சலான ஒரு முடிவை தலைவர், இந்தியாவின் இரும்பு மங்கை முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த எடுக்கப்பட்ட முடிவின் மீது அதிருப்தி அடைந்த சீக்கியர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் சுடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு பிரதமராக இருந்தவர், இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதை தொடர்ந்து நடந்த வன்முறையை நான் ஏற்கவில்லை, ஆதரிக்கவில்லை. ஆனால் நீதிமன்றங்கள் எல்லாம் கண்டித்த ஒரு இடத்துல இருந்து நடந்தது தானே அது. இல்ல, நான் ஏற்கல, ஆதரிக்கல. அடுத்தது வரம் பாருங்க. அப்படியும் ஒரு சூழல் வந்தபோது வரலாற்றில் ஏற்பட்டு விட்ட இந்த இழுக்கை அழுக்கை துடைப்பதற்காக ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று அதே மிகச் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய சமூகத்திலிருந்து ஒரு பிரதமரை காங்கிரஸ் உருவாக்கி காட்டி, இப்படியாவது ஒரு பாவத்திலிருந்து நம்ம பிராயச்சித்தம் தேடிட மாட்டோம் நினைக்குது. ஆனால் இப்ப நான் இவங்க வழியிலே பதிலுக்கு வர்றேன். இவ்வளவு வியாக்கியானம் பேசக்கூடிய இவர்கள் குஜராத்தில் 2500 முஸ்லிம்களை குத்து கொத்தாக கொன்னீங்களே, அங்க ஒரே ஒரு முஸ்லிம் பேசாம சிஎம் ஆக்கி காட்டுங்களா, அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்லயாவது.
உங்களுக்கு என்ன அருகதை தகுதி இருக்கிறது கலவரங்களை பற்றி பேசுவதற்கு? அது ஆர்கஸ்ட்ரேட்டட் ரயட்ஸ், திட்டமிட்டு நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று பாபு பஜரங்கி டெஹல்காவிலே சொன்ன வாக்குமூலம் இருக்கிறது. ஹரேன் பாண்டியா ஏன் இறந்தார் என்று சுப்பிரமணிய சுவாமி உங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கேள்வி இன்னும் பதிலளிக்காமல் இருக்கிறது. பிபிசி அறிக்கை உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறது. அப்ப சீக்கியர்கள் படுகொலை வேதனைக்குரியதா என்றால் சத்தியமாக வேதனைக்குரியது, மாற்று கருத்தில்லை. அதை கடந்து இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்றாரு திரு அமித்ஷா, குறிப்பிடுறாரு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தேச விரோத சக்திகளை அல்லது ஆதரிக்கக்கூடியதை வெளிநாட்டிலிருந்து இதை செய்கிறாரு, அது நியாயமா? வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு இதை பற்றி பேசுறதும், அங்கே சில சந்திப்புகள், இதை ஆதரிக்கக்கூடியவர்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாமும் பிஜேபி கடுமையாக விமர்சிக்குது. அங்கே இதுக்கும் நான் இல்ஹான் உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்லிமெண்டேரியன், அந்தம்மாவுக்கு என்று தனிப்பட்ட கருத்துக்கள் உண்டு சார். இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வேற ஒரு மண்ணுல போய் வச்சுக்கிட்டே இருக்காரு, தொடர்ச்சியா பண்றாரு. இப்ப அவங்கள தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சந்திச்சிருந்தா அந்த சந்திப்பை நீங்கள் குறை சொல்லலாம். 10 பேரை சந்திக்கும் போது அந்த அம்மா அதுல ஒரு ஆளா இருக்கிறாங்க. ஒண்ணு அதுதான் அந்த தனிநபரை பற்றிய அமித்ஷாவுடைய கருத்துக்கான என்னுடைய பதில். இன்னொன்று, கருத்து என்று எப்படி சொல்லி நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட கேட்டேன், எந்த கருத்தில் தவறு கண்டீர்கள்? எதை தேசத்தை அவமானப்படுத்த? நான் ஒன்று சொல்லவா, நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான அவர் ஸ்கிரிப்ட்ல தான் பேசுவார், எழுதி கொடுத்து தான் பேசுவார். இப்போ அமெரிக்காலையும் போய் எழுதி கொடுத்து தான் பேசிட்டு வந்தார். அமெரிக்காவிற்கு செல்லும் பொழுது USA, சைனா, பிரிட்டன், கனடா, சவுத் கொரியா, இந்த 5 நாடுகளிலும் ஒரு வார்த்தையை பேசினார் நரேந்திர மோடி. என்ன சொன்னார் தெரியுமா? பத்தானே கியா பாப் ஹே பிச்லே ஜன்ம் மே. அவர் சொன்ன வார்த்தை, என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல முந்தின ஜென்மத்துல இப்படி ஒரு நாட்டில் பிறந்துட்டுமே, இது இந்த தேசத்தை. இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால மக்கள் இப்படி நினைத்தார்களாம், இது இது ஒரு தேசமா, இது ஒரு நாடா, இதெல்லாம் ஒரு மக்களா? அப்படியே இதே வார்த்தை, இதுல ஒரு வார்த்தை நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல, எக்ஸ்ட்ராவா சொல்லல. இது ஒரு நாடா, இது ஒரு மக்களா, இங்கே போய் பிறந்தமே. இது நேரடியாகவே தேசத்தை அவமானப்படுத்தக்கூடிய தேச விரோத பேச்சு. இதை ஒரு பிரதமர் பேசினார். தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சிலிருந்து ஒன்றை கேட்டலாம், என்னன்றதை நான் ஆசீர்வாதம் கேட்டுறோம். என்ன குறை கண்டீர்கள் அப்படிங்கிறாரு திரு ஆச்சாரி. அவர் என்ன தேச விரோத கருத்தை என்ன சொல்லிட்டாரு திரு ராகுல் காந்தின்னு கேட்கிறார். வணக்கம் கார்த்திகை செல்வன். ஆக்சுவலா நான் கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்களே ஆல்ரெடி கேட்டுட்டீங்க. அவருக்கு அதுக்கு பதில் சொல்லும்போது பூசி மொழிகிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அதை நான் தெளிவுபட விரும்புகிறேன். ஒண்ணு நீங்க கேட்டது சீக்கியர்கள் பத்தி. அதுல நண்பர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு, ஆர்கஸ்ட்ரேட்டட் ரயட் அப்படின்ற வார்த்தை. அதாவது அந்த 1984 1984 இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றி இருந்த பகுதிகளில் பெரிய கலவரம் நடந்துச்சு. 3000 பேருக்கு மேல இறந்தார்கள். அதை நம்ம நண்பர் சொல்றாரு, இது ஆர்கஸ்ட்ரேட்டட் ரைட் கிடையாது, இது திடீர்னு நடந்தது அப்படின்னு. நண்பருக்கு ஒரு தெளிவு நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தான் HKL பகத் அப்படின்னு. அப்ப அவர் டெல்லி பிரதேசோடைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்தாரு. அதே மாதிரி இப்ப ஜெகதீஷ் டைட்லர் அப்படின்ற ஒரு தலைவரும் HKL பகத் இறக்குறது வர வாரம் வாரம் கோர்ட்ல இது ஆஜராகிட்டு இருந்தாரு. இடையில ஜெகதீஷ் டைட்லர் பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் வச்சு அவர் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது போன வாரம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு, இது ஆர்கஸ்ட்ரேட்டட் ரைட் இல்ல, தெளிவா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று தெரிந்து ஜெகதீஷ் டைட்லர் அங்க போய் அங்க உள்ள பெண்ணை அது சீக்கிய பெண்ணை அவர் கொலை செய்தார் அப்படின்னு. ஆக மொத்தம் நண்பர் இது ஆர்கஸ்ட்ரேட்டட் ரைட். அவர் என்ன அடிப்படை கேள்வி என்ன வைக்கிறார்னா, ராகுல் காந்தி அவர்கள் தேசத்திற்கு விரோதமா என்ன கருத்தை அமெரிக்கால சொல்லிட்டாரு, அதை சொல்லுங்கன்னு கேட்கிறார். அதான் அவரோட நண்பரே அவரோட வாயிலிருந்து ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா, அந்த இலான் உமர் அப்படின்ற அந்த ஊரோட பார்லிமெண்ட். பல பேர் வர்றாங்க, சந்திக்கிறாங்க, அதுல ஒரு ஆளா இருக்கலாம், அதை எப்படி தவிர்க்க முடியும் பொது வெளியிலன்றாரு. அதாவது கார்த்திகை செல்வன், அந்த ப்ரோக்ராம் இவங்களுடைய இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் என்ற அமைப்பை சேர்ந்த ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங். அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங்குள்ளார போறவன் வரவெல்லாம் உள்ளார நுழைய முடியாது. அதை எதிர்த்து தான் இவர் அந்த அம்மையார் சந்திச்சார் இல்லைங்களா, அதை எதிர்த்து அந்த காங்கிரஸ் கட்சியில அந்த இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் உடைய செக்ரட்டரி இன்னைக்கு காலையில ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன் ரிசைன் பண்ணிருக்காருன்னா, இந்த அமைப்பு அதுல அதுக்கு தலைவரா சாம் பிட்ரோடா அப்படின்னு இருக்காரு, அதுக்கு செக்ரட்டரியா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீரேந்திர வசிஷ்டன்றவர் அவருடைய பேரு. இந்த கூட்டத்துல நாங்கள் எப்படி இதை ஸ்ட்ரக்சர்டா நாங்க அமைச்சோமோ, ஆனாலும் ராகுல் காந்தி
அவரு சில பேர் அவருடைய இன்சிஸ்டன்ஸ்ல ஒரு சில பேரை உள்ளார விட்டாரு. அதுல குறிப்பா இந்த அம்மையாரோட பேரையும் சொல்லி விட்டார். இந்த அம்மையார் யாரு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த அம்மையார் அந்த பார்லிமெண்டரியனா இருந்தா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? ISIக்கு சப்போர்ட் பண்றாங்க, காலிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாரு நம்ம இந்திய நாட்டை பிளவுபடுத்தணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்நிய மண்ணில போய் உக்காந்துக்கிட்டு நம்ம நாட்டை வந்து புழுதிவாரி தூத்துறது வந்து காங்கிரஸ் கட்சி இல்ல சார். அதுக்குதான் ஒரு சீனா உதாரணத்தை பல நாடுகள்ல போய் பிரதமர் மோடி என்ன பேசினாருங்கிறத சுட்டி காட்டுறாரு. அந்நிய மண், இந்த மண், அந்த மண் இல்லை, எல்லா இடத்துலையும் இப்போ பேசக்கூடிய செய்தி எல்லா இடத்துக்கும் போகும். நீங்க ஒரு செய்தி சொல்றீங்க, இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதாக அவர் சொன்னார். எங்க சொன்னார்? அதாவது கார்த்திகை செல்வன், நாங்க வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசினாருன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அவர் பேசுறது டெவலப்மெண்ட் பத்தி, வளர்ச்சியை பத்தி, அந்த இடத்துல மதத்தை பத்தி பேசல, மத கலவரம். இந்த நாடு எப்படி இருந்ததுன்னு சொன்னாருன்னா, அந்த நாடு வளராம இருந்துச்சு, நாட்டோட வளர்ச்சியை இவர் குறைச்சு மதிப்பிட்டாருன்னு சொல்லலாம்ல. வெளிநாட்டுல போய் ஏன் இந்தியாவை பத்தி அப்புறம் பேசணும்? அதாவது வெளிநாட்டுல இந்தியாவோட வளர்ச்சியை பத்தி எடுத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? நாங்க வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் சொல்றது வேற. இந்திய நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், இங்க எப்படி பிறந்து அந்த மாதிரி பேசுறது வேற இல்ல. அப்ப இந்தியாவை விட்டு கொடுத்து பேசுறது ஆயிடும். உண்மைதானே? இதுல இந்தியாவை விட்டு கொடுக்கிறது விட்டு கொடுக்காம இருக்கிறத பத்தியே கிடையாது. வளர்ச்சி என்ன விகிதத்துல இருந்துச்சு 60 வருடம். அதே விதமா தான் ராகுல் காந்தி இந்தியால தற்போதைய சூழல்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா சில கருத்துக்களை முன்வைக்கிறார். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் என்ன பேசுறீங்கன்னு நீங்க கார்த்திகை செல்வன், நீங்க வந்து புரிஞ்சுதான் பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்றது என்னன்னு நீங்க புரியல. உட்கார்ந்து இல்ல நீங்க அதான் நீங்க நானே உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டேன். இல்ல கார்த்திகை செல்வன் ஒரு நிமிஷம் நீங்க லெக்சர் பண்றத ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. நான் என்ன பேச விடுங்க. Don't lecture me. You answer my question. ஒரு நம்ம கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி இன்னும் நீங்க ஆன்சர் பண்ணல. சொல்லுங்க ஒரு நிமிஷம் நான் வரேன். சொல்லுங்க விடுங்களே. நீங்க பேசதா விடுங்களே. நீங்க வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா அத புரிஞ்சு கேக்குறீங்களா புரியாம கேக்குறீங்களா என்னோட கேள்வி. நம்ம நாட்டை துண்டாடக்கூடிய ஒரு காலிஸ்தான் தீவிரவாதிகள், ISI தீவிரவாதிகள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி பேசுவாரா? அது பேசுறத வந்து மோடி வந்து வளர்ச்சி பத்தி பேசுறத ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறீங்களே, என்ன நியாயம் இது? இது அப்படி பேச முடியாதுன்றீங்க. நான் வரேன். சரி, இப்ப நான் இந்த கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அது புகாரி பதில் சொல்லுவாரு. ரிசர்வேஷனை எதிர்த்து ராகுல் காந்தி எங்கே பேசினார் சொல்லுங்க. நீங்க வந்து எல்லா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ரிசர்வேஷனை வந்து நாங்கள் ஒரு பீரியட்ல நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு எங்க சொல்லிருக்காரு? நாங்க ஏற்கனவே நீங்க எதையாவது மாத்த கூடாது சார். இல்ல